ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கோடிங் லேர்ன்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த ப்ரோக்ராம் பார்க்க போகிறோன்னா சம் ஆஃப் தி ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர் அந்த ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேச்சுரல் நம்பர்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். நேச்சுரல் நம்பர்னால் என்னன்னு பார்த்துட்டு யூசர் எப்படி இன்புட் தருவாங்க, அதனோட அவுட்புட் எப்படி வரும், அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ண. ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்னு என்னென்னா natural numbers contain all the positive numbers starting from 1, 2, 3 to n. அதாவது நேச்சுரல் நம்பருங்கிறது ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0th நம்பர் வராது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இது போல் போயிட்டே இருக்கும், n வரைக்கும் போயிட்டே இருக்கும். இதுதான் நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. 7, 8, 9 இது போல் நேச்சுரல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூசர் இன்புட் 6 சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்? சம் ஆஃப் தி n நேச்சுரல் நம்பர். அதாவது யூசர் கொடுத்துருக்க நம்பரை பொறுத்து அதுக்கு முன்னாடி இருக்க நேச்சுரல் நம்பர்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போது 6 சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ 6 வரைக்கும் இருக்க நேச்சுரல் நம்பர் எழுதிடலாம். என்னென்ன வரும்? 1, 2, 3, 4, 5, 6. எதனால் 6 எழுதியிருக்கேன்னா யூசர் 6ன்னு சொல்லிட்டு இன்புட் கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் 9 சொல்லி இன்புட் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே 7, 8, 9 சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக இங்கே ஆட் பண்ணியிருக்கணும். பட் நம்மளுக்கு யூசர் 6 தான் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 6 நேச்சுரல் நம்பர் எழுதி வச்சிருக்கேன். ப்ரோக்ராமில் என்ன சொல்லியிருக்கேன்? சம் ஆஃப் த n நேச்சுரல் நம்பர். இந்த நேச்சுரல் நம்பர்லாம் சம் பண்ணணும். சம்முங்கிறது என்ன? ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு மெயின். ஸோ இதை 1 + 2 + 3 + 4 + 5 + 6 இதை ஆட் பண்ணிட்டு வர்றது தான் அவுட்புட். ஓகேங்களா? இதுக்கான அவுட்புட் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15, 15 + 6 21. ஸோ எனக்கு அவுட்புட் 21 சொல்லிட்டு வரணும். இன்புட் யூசர் 6 சொல்லி கொடுத்தோன்னா அவுட்புட் எனக்கு 21 சொல்லிட்டு வரணும். ஒருவேளை யூசர் 5 தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 தராங்கன்னா இங்கே 5 நேச்சுரல் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு ஆட் பண்ணிட்டு வர்றது அவுட்புட் என்ன வரும்னா 15 சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இதுவே யூசர் 7 சொல்லி கொடுத்தாங்கன்னா இது கூட 6 + 7 இதை ஆட் பண்ணிட்டு 28 சொல்லிட்டு எனக்கு அவுட்புட்டாக வரணும். ஸோ எனக்கு யூசர் 7 சொல்லிட்டு இந்த நம்பர் மட்டும் கொடுத்தாங்கன்னா நான் லாஜிக் மூலயமா உள்ள ஆப்ரேஷன் பண்ணிட்டு எனக்கு அவுட்புட் அதை சம் பண்ணிட்டு என்ன வருதோ அதுதான் அவுட்புட்டாக வர மாதிரி ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள யூசர் கிட்ட இன்புட் வாங்கணும்ல. ஸோ அந்த இன்புட் வேல்யூ இன்டிஜராக வாங்குறேன், இன்ட் டேட்டா டைப்பில் வாங்குறேன். இன்ட்டு யூசர் கிட்டேருந்து வாங்குற இன்புட்டை n சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? printfல என்டர் இன்புட் வேல்யூ. ஓகேவா? இன்புட் வேல்யூ யூசர் கிட்ட வாங்குற மாதிரி இந்த இடத்துல தான் அவங்க யூசர் இன்புட் வேல்யூ என்ன தரணுமோ அது தருவாங்க. அது எப்படி வாங்குறது? ஸ்கேன்எஃப் மூலியமாக தானே வாங்கணும். ஸோ ஸ்கேன்எஃப் இன்டிஜர் டேட்டா டைப்புங்கிறதால %d சொல்லி கொடுத்துட்டு ஆம்பர்செட் ஆஃப் n. இப்போ யூசர் இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு 5 தரான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? இது இன்புட் யூசர் 5 சொல்லி இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்? 1 + 2 + 3 + 4 + 5 இது போல ஒரு நம்பரை ஆட் பண்ணிட்டு அவுட்புட்டில் இது எல்லாமே ஆட் பண்ணி பார்த்தா 15 சொல்லிட்டு அவுட்புட் வர மாதிரி நான் இப்போ லாஜிக் எழுதணும். இது நான் என்ன பண்ணுறேன்? ஃபார் இன்ட் i = 1 சொல்லிட்டு ஸ்டார்டிங் நேச்சுரல் நம்பருங்கிறது 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ i = 1 சொல்லி கொடுத்துட்டு i <= எந்த நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணணும்? கொடுத்துருக்க இன்புட் யூசர் கொடுத்துருக்க இன்புட் என்னங்கிற வேல்யூ தானே இருக்கு. ஸோ i <= n சொல்லி கொடுத்துட்டு ஐயை போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் எந்த லாஜிக் யூஸ் பண்ணிட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ண போறேன்னா, இப்போ இது ஒரே லைன்ல இருக்குல்ல, நான் இது ப்ரோக்ராமில் எப்படி இதை ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன்னா,
ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங்கில் 1 இருக்கும். ஃபஸ்ட்டு 1ஐயும் ஃபஸ்ட்டு வந்து இப்போ எந்த லாஜிக் வந்து நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன்னா, ஒரு சம் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு சம்முன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் தேவையில்ல, அதில் தானே வந்து இதில் வந்து ஆட் பண்ணுற எலமெண்ட்ஸ்லாம் போய் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ சம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலாக ஒரு வேல்யூ கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஃபார் லூப்குள்ள சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஐ இது மட்டும் கொடுத்துறேன். இவ்வளோதான் லாஜிக்கே இந்த ப்ரோக்ராம்க்கான லாஜிக். இது போல் கொடுத்தா இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்களேன். இப்போ ஸ்டார்டிங்கில் ஐயோட வேல்யூ 1 சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த நடுவில் இருக்க கண்டிஷனை வந்து இங்கே நான் எழுதுறேன். நடுவில் இருக்க லாஜிக் வந்து இங்கே நான் செக் பண்ணுறேன். ஐயோட வேல்யூ இப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ இங்கே இன்புட் என்ன கொடுத்துருக்கேன் 5 சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கேஸ்குள்ளே வருமா? கேஸ்குள்ளே வந்துட்டு இங்கே என்ன இருக்கும்? சம்மோட வேல்யூ ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லிட்டு இருக்கு? 0ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ 0 + 1 ஐயோட வேல்யூ இங்கே 1 தானே? ஐயோட வேல்யூ இங்கே 1 தானே இருக்கு. ஸோ 0 + 1ங்கிறது 1 தானே? ஸோ இப்போ சம்மோட வேல்யூ 1 இருக்கும். 1 ஆகிட்டு கேஸ் ட்ரூவாக இருக்கிறதுனால டைரெக்டாக இங்கிருந்து மறுபடியும் இங்கே ஜம்ப் ஆகும். ஐயோட வேல்யூ இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு I++ இருக்கிறதுனால 1ல இருந்து இப்போ 2ஆக மாறி இருக்கும். மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும். 2 less than or equal to 5ங்கிறது கண்டிஷன் ட்ரூ. ஸோ மறுபடியும் கேஸ்குள்ளே வரும். சம்மோட வேல்யூ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கு? 1 இருக்கு. 1 கூட ஐயோட வேல்யூ இப்போ என்ன இருக்கு? 2 இருக்கு. 1 + 2 3யா? ஸோ இங்கே 1 + 2 இப்போ சம்மோட வேல்யூ 3ன்னு சொல்லிட்டு ஆகிட்டு இருக்கும். 3 ஆகிட்டு மறுபடியும் இங்கே போகும். ஐயோட வேல்யூ 2ல இருந்து 3ஆக மாறுமா? 3 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூவா? ஸோ மறுபடியும் இங்கே வரும். 3 + ஐயோட வேல்யூ 3 இருக்கு. 3 + 3 6ன்னு சொல்லிட்டு மாறிடும் சம்மோட வேல்யூ. சம்மோட வேல்யூ 6 மாறிட்டு மறுபடியும் இங்கே போகும். இங்கே 3 இருக்குது, இப்போ 4ஆக மாறும். 4 less than or equal to 5ங்கிறது கண்டிஷன் ட்ரூ தான். சம்மோட வேல்யூ 6 இருக்கு. 6 கூட ஐயோட வேல்யூ ஆட் பண்ண சொல்கிறேன். ஐயோட வேல்யூ 4 சொல்லிட்டு இருக்கு. ஸோ 6 + 4 10 சொல்லிட்டு சம்மோட வேல்யூ ஆகிட்டு இருக்கும். இப்போ மறுபடியும் கேஸ் இங்கிருந்து டைரெக்டாக இங்கே மூவ் ஆகும். இப்போ போஸ்ட் டிக்ரிமெண்ட் கொடுத்துருக்கனால 5 சொல்லிட்டு வரும். 5 less than or equal to 5 சொல்லிட்டு இருக்கு. லெஸ் தென் மட்டும் இருந்துச்சுன்னா வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு இருக்கும். பட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கிறதுனால கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ கேஸ்க்குள்ளே வரும். சம்மோட வேல்யூ ஆல்ரெடி 10 சொல்லிட்டு இருக்கு. இது கூட ஐயோட வேல்யூ 5 சொல்லிட்டு இருக்கு. 10 + 5 என்ன? 15. ஸோ சம்மோட வேல்யூ 15 சொல்லிட்டு இருக்கும். மறுபடியும் கேஸ் இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 5லேருந்து 6ஆக மாறும். 6 less than or equal to 5ங்கிறது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் தானே? ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிறதுனால இங்கிருந்து டைரெக்டாக இதுக்கு வெளியே வந்துடும். நம்ம இப்போ அவுட்புட் பிரிண்ட் பண்ணக்கூடிய நேரம். ஸோ இந்த லைனில் கீழே என்ன சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன்? printf sum of the n natural number. n natural number கூட தரலாம், இல்லை %d natural number equal to %d. ஃபர்ஸ்ட் வந்து இந்த %dங்கிறது இன்புட் n சொல்லி கொடுத்துறேன். எதனாலனா வந்து சம் ஆஃப் 5 நேச்சுரல் நம்பர் ஈக்குவல் டு இதுக்கான அவுட்புட் சம் வந்து எதில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? சம்ங்கிற வேல்யூ தானே? கம்மா சம் சொல்லிட்டு கொடுத்துறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இதை நான் இப்போ டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா இல்லைனா ப்ரோக்ராம் எரர் சொல்லிட்டு வரும். இவ்வளோதான். இப்போ நான் இதை பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஜீரோ எரர்ஸ் 0 வார்னிங் இருக்கு. என்டர் இன்புட் வேல்யூ சொல்லி கேட்குது. நான் 5 சொல்லிட்டு நான் இப்போ செக் பண்ணி பார்த்த மாதிரி 5 சொல்லிட்டு என்டர் பண்ணுறேன். சம் ஆஃப் 5 நேச்சுரல் நம்பர் ஈக்குவல் டு 15 சொல்லிட்டு வருது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவுட்புட் வந்துருக்கா? அதுதானே இப்போ நம்ம இங்கே செக் பண்ணோம். 15 5 இன்புட்டாக கொடுத்துருக்க நம்பர். ஓகேங்களா? இப்போ வேற நம்பர் கொடுத்து பார்க்கலாமா? நீங்கள் வந்து இங்கே 100 சொல்லி கொடுத்தாலும் 100க்கான நேச்சுரல் நம்பர் வந்து 5050. நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கறத விட ஈஸியாக வந்து ப்ரோக்ராம்லேயே செக் பண்ணிடலாம். வேற வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து 6க்கானது சொன்னேன்ல, 6 என்டர் பண்ணி பார்க்குறேன். 6க்கான நேச்சுரல் நம்பர் 21. 7 வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது என்ன வந்துச்சு? 28 சொல்லிட்டு வந்துச்சுல்ல. ஸோ 7 செக் பண்ணி பார்க்குறேன். 28. இது போல் நீங்கள் வந்து நேச்சுரல் நம்பர் வந்து எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1000
கொடுத்தாலும் 1000க்கான நேச்சுரல் நம்பர் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா, இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். இந்த ஃபார் லூப்க்கான வீடியோ லிங்க் ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது தெரிஞ்சாதான் இந்த லாஜிக் எப்படி எழுதணும், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் அண்ட் எக்ஸ்பிளைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.